எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளியால் முடங்கிய மக்களவை. பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுவார் என எதிர்பார்த்த நிலையில் ஒத்திவைப்பு. सभा की कार्यवाही 5 बजे तक स्थगित की जा सकती है. உண்மையை எதிர்கொள்ள மோடி அஞ்சுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். பெண் எம்பிக்கள் பிரதமரை முற்றுகையிட்டதாக பாஜக குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டனம். ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு மத்திய பாஜக அரசு ஏன் அஞ்சுகிறது என்றும் கேள்வி. திண்டிவனத்தில் என் கனவு என் எதிர்காலம் என்ற திட்டத்தின் இணையதளத்தை தொடக்கி வைத்தார் முதல்வர். உங்க கனவை சொல்லுங்க என்ற திட்டத்தின் கீழ் புதிய இணையதளம் உருவாக்கம். என் கனவு என் எதிர்காலம் இணையதளத்தினை தொடங்கி வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அதிமுக கூட்டணிக்குள் தேமுதிகவை கொண்டுவர வேண்டும் என எடப்பாடி கே பழனிசாமியிடம் மாவட்ட செயலர்கள் கோரிக்கை. தேமுதிக கேட்கும் 14 தொகுதிகளை ஒதுக்க முடியாததால் தான் இழுபறி என எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தகவல். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. கல்வி கடன், கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் உட்பட அதிமுகவின் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வெளியீடு. ஒன்று, முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். விஜய் மக்களையும் பார்ப்பதில்லை, தொலைக்காட்சியையும் பார்ப்பதில்லை. விஜயை முதலில் செய்தியாளர்களை சந்திக்க சொல்லுங்கள் என எடப்பாடி கே பழனிசாமி பதிலடி. அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டோம். தாவைக்க ஒரு அசம்பல் ஆகாத என்ஜின். திமுக அமைப்பு செயலர் RS பாரதி விமர்சனம். இன்ஜின் இன்னும் ஃபார்ம் பண்ணவே இல்லை, அசம்பிளே ஆகல. அசம்பிள் பண்ணாதானே இன்ஜின். ஒரு இன்ஜினுக்கு பல பாகங்கள் இருக்கு, அதெல்லாம் அசம்பிள் ஆனாதான் முழு இன்ஜின். ஆக அசம்பிள் ஆகாத இன்ஜினுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. கடந்த 30 ஆண்டுகளாக கூட்டணி அரசியலால் காங்கிரஸ் பலவீனமாகி வருகிறது என பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து. பிரித்து பார்த்தால்தான் காங்கிரசின் உண்மையான மதிப்பு தெரியும் என்றும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. 30 ஆண்டு காலமா கூட்டணி அரசியல்ல சொந்த கட்சி பலவீனமாக போகுது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துச்சு காங்கிரஸ்ல. இது தமிழ்நாட்டுன்னு நான் சொல்லல, காங்கிரஸ் ஓட்டு அங்க அப்படியே கலங்கி இருக்கு எல்லா இடத்துல இருந்தும். அது எப்போ தெரியும்? இப்போ நீங்கள் ஒரு எண்ணெயும் தண்ணியும் கலந்துருச்சுன்னா அதை பிரித்து பார்த்தா தானே தெரியும் எது எண்ணெய் எது தண்ணின்னு. திமுகவுடன் இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும் என கூட்டணி கட்சிகளுக்கே தெரியும். பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்து குறித்த கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதில். ஆனால் எங்களுடைய கூட்டணியிலிருந்து நாங்கள் யாரையும் விடுவதாக இல்லை, யாரும் போக மாட்டாங்க. அவங்க எங்களோடு இருந்தால்தான் அவர்களுக்கு வெற்றி என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். வேற எங்க போனாலும் யாருக்கும் எந்த சீட்டும் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். தன்னை விமர்சிக்கும் தாவேகாவினருக்கு கடும் பதிலடி கொடுப்பேன் என அண்ணாமலை எச்சரிக்கை. விஜயை இன்னும் தாம் விமர்சிக்கவே ஆரம்பிக்கவில்லை என்றும் கருத்து. டிவிகேவோ திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்பிழுத்தாருன்னா
என்னுடைய பதிலும் மிக கடுமையாக இருக்கும். அதே பிலோ த பெல்ட் நான் போவேன், விஜய் மேலேயே நான் போவேன். அது வேண்டாம். நான் என்ன விஜயும் டிவிக்கேவும் இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. நான் அடிக்க ஆரம்பிக்கலை. சத்துணவு ஊழியர்கள், டாஸ்மாக் பணியாளர்கள் உள்ளிட்டோரது கோரிக்கைகளுக்கு முதல்வர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும். இடதுசாரிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டறிக்கை. சிறப்பு வாக்காளர் பட்டியல் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மம்தா பானர்ஜி ஆவேச வாதம். இந்தியாவில் முதன்முறையாக வழக்கு ஒன்றில் முதலமைச்சரை ஆஜராகி வாதாடிய வினோதம். அமெரிக்க ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகள், பால் பொருட்கள் துறையினருக்கு பாதிப்பு ஏற்படாது என அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. சிறு குறு தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் பேச்சு. பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி. அரையிறுதியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது.